ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം ഏഴാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற പഞ്ചമോ അധ്യായ അഞ്ചാவது அத்தியாயம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால வியாச பகவான் சொல்ற மாதிரியே அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. வியாச உவாச்ச. 1வது ஸ்லோகம். தயோஸ்தத்பாஷிதம் ஸ்ருத்வா வேபமானா நிருபாத்மஜா தைர்யம் ஆலம்ப்யதௌ தத்ர பபாஷே மிதபாஷினி. தயோ தது பாஷிதம் தயோஸ்தத்பாஷிதம் ஸ்ருத்வா வேபமானா நிருபாத்மஜா தைர்யம் ஆலம்ப்ய தைரியமாலம்ப்ய தௌ தத்ர பபாஷே மிதபாஷினி. அஸ்வினி குமாரர்களோடு இந்த மாதிரியான பேச்சை கேட்டு ராஜகுமாரி நெடுங்கி போனா. இருந்தாலும் தேவைக்கு மட்டும் பேசுற அவள் தைரியத்தோடு கூடிட்டு அவகிட்ட இப்படி சொன்னா. இரண்டாவது ஸ்லோகம். தேவௌ வாம் ரவிபுத்ரௌ ஜ சர்வஜ்ஞௌ சுரசம்மதௌ சதீமாம் தர்மசீலாம் ச நைவம் வதிதுமர்ஹத. ந ஏவம் வதிதும் அர்ஹதஹ. நீங்கள் ரெண்டு பேரும் தேவர்களாக்கும் சூரிய பகவானோடு புத்திரர்களுமாக்கும் சர்வஞானிகளாக்கும் தேவர்களால பகுமானிக்கப்படுறவாளாக்கும் பதிவிரதையாயிருக்கிற தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற எங்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பேச வேண்டினவர்கள் கிடையாது. ந ஏவம் வதிதும் அர்ஹதஹா. இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட பேசியிருக்க கூடாது. மூணாவது ஸ்லோகம். பித்ரா தத்தாசுரஸ்ரேஷ்டௌ முனயே யோகதர்மினே கதம் கச்சாமி தம் மார்க்கம் பும்ச்சலீ கணசேவிதம். தேவசிரேஷ்டர்களே, சுரசிரேஷ்டௌ அப்படின்னாக்கும் கூப்பிட்டது. ரெண்டு பேரையும் ஒரு சேர கூப்பிட்டா ராஜகுமாரி. அஸ்வினி தேவர்கள் ட்வின்ஸாக்கும். அதனால இங்க ரெண்டு பேரையும் ஒட்டுக்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசுறதுனாலேயாக்கும் அந்த ரெண்டு பேரையும் கூடி சேர்த்தி சொல்லப்படுறது. தேவௌ புத்ரௌ சர்வஜ்ஞௌ சுரசம்மதௌ சுரசிரேஷ்டௌ இப்படின்னு எல்லாம். கதம் கச்சாமி தம் மார்க்கம் பும்ச்சலீ கணசேவிதம். தபஸ்வியான மாமுனிக்கு என்னோட அப்பா என்ன கன்யாதானம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்படி இருக்கிற நான் எப்படியாக்கும் வேஷ்யகளை மாதிரி நடப்பேன். பல புருஷர்களை நான் സ്വീകരിച്ചെന്ന நான் எப்படி பதிவிரதையாயிட்டு தொடர்றதுக்கு சாதிக்கும்? என்ன வக்கும் நீங்கள் இப்படி பேசுற?
നാലാவது ശ്ലോകം. ദ്രഷ്ടായം സർവലോകസ്യ കർമ്മസാക്ഷി ദിവാകര കശ്യപാസ്യൈവ സംഭൂതോ നൈവം ഭാഷിതുമർഹത. കശ്യപാത് ച ഏവ സംഭൂതഃ ന ഏവം ഭാഷിതും അർഹതഃ. நீங்கள் கஷ்யப மகர்ஷியால உத்பவிச்சவாளாக்கும். அப்படி இருக்கிற நீங்கள் இப்படி ஒன்றும் சொல்லக்கூடாததாக்கும். சர்வலோகத்தோடும் கர்மங்களுக்கு சாட்சியான சூரியன் எல்லாம் பார்த்துட்டு தான் நிற்கிறார். அஞ்சாவது ஸ்லோகம். നാലാவது ஸ்லோகத்துல ராஜகுமாரி சொன்னா, சர்வலோகத்தோடும் கர்மங்களுக்கு சாட்சியான சூரிய பகவான் எல்லாம் பார்க்கிறார். ஆர் எங்க என்ன தவறு பண்ணினாலும் பகவான் அதை பார்ப்பார். பகவானோடு கண்ணிலேந்து தப்பிச்சு ஆரும் எந்த ஒரு அதர்ம பிரவൃத்தியும் செய்யறதுக்கு சாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லறா. കുലകന്യാപതിം ത്യക്ത്വാ കഥമന്യം ഭജേന്നരം അസാരേസ്മിൻ ഹി സംസാരേ ജാനന്തൗ ധർമ്മനിർണയം. കുലകന്യകை எப்படியாக்கும் கணவரை உபேட்சிச்சு இன்னொருத்தரை സ്വീകരിப்பள். ரொம்ப ரொம்ப துச்சமாயிருக்கிற நிஸ்சாரமாயிருக்கிற அழியக்கூடினதான இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற தர்ம வியவஸ்தை நன்னா தெரிஞ்சின்றிருக்கிறவாள் அல்லவா நீங்கள். அப்படி இருக்கிற நீங்கள் இப்படியெல்லாம் எங்கிட்ட பேசலாமா? ஆறாவது ஸ்லோகம். யதேச்சம் கச்சதம் தேவௌ சாபம் தஸ்யாமி வானகௌ சுகன்யாஹம் ச சர்யாதே பதிபக்தி பராயணா. யதா இச்சம் கச்சதம் தேவௌ சாபம் தஸ்யாமி வா அனகௌ சுகன்யா அஹம் ச சர்யாதேஹே பதிபக்தி பராயணா. அதனால தேவர்களே, நீங்கள் உங்க விருப்பப்படி கிளம்பி போங்க. அப்படி இல்லைன்னா யுவாக்களாயிருக்கிற நிஷ்கலங்கர்களாயிருக்கிற நீங்கள் களங்கம் இல்லாம காபட்டியம் இல்லாம யாக்கும் என்கிட்ட பேசியிருக்கேள் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். என்னோட நிலைமைய பார்த்து உங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துட்டு என்ன காப்பாத்துறதுக்கு நீங்கள் கபட இல்லாக்கி பேசியிருக்கேள்னு நான் புரிஞ்சுட்டேன். அதனால காபட்டியம் இல்லாத உங்களை எனக்கு சபிக்க வேண்டி வரும். ശര്യാദി മഹാരാജാവോട് പുത്രിയാണ് സുകന്യയാക്കും. ഞാൻ என்னோட கணவரை ரொம்ப ரொம்ப பக்தியோடு கூடிட்டு ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பரிசாரம் பண்ணிட்டு இருக்கிறவளாக்கும் நான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். வியாச உவாச்ச. ஏழாவது ஸ்லோகம். இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்யா நாசத்யௌ விஸ்மிதௌ விருஷம் தாவப்ரூதாம் புனஸ்த்வேனாம் சங்கமானௌ பயம் முனே. രാജകുമാരിയോട് വാക്കുകളെ കേട്ട് അശ്വിനി ദേവർകൾ ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு போனா. முனியோடு சாபம் வந்துடுமோ அப்படின்னு நினைச்சு அவ ரெண்டு பேரும் பயந்து அவகிட்ட மறுபடியும் சொன்னா. எட்டாவது ஸ்லோகம். ராஜபுத்ரி பிரசன்னௌ தே தர்மேண வரவர்ணினி
വരം വരയ ശുശ്രോണി ദാസ്യാവശ്രേയസേ തവ. ഹേ ராஜபுத்திரி, உன்னோடு தர்மனிஷ்டையால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். அழகி, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ. உன்னோடு ஸ்ரேயஸுக்காயிட்டு இந்த பிரபஞ்சத்துல நீ நன்னா வாழறதுக்கு வேண்டிட்டு உனக்கு என்ன வரம் வேணுமானாலும் நாங்கள் தரோம். 9வது ஸ்லோகம். ஜானீஹி பிரமதே நூனம் அவாம் தேவபிஷக்வரௌ யுவானம் ரூபசம்பன்னம் பிரகுர்யாவபதிம் தவா. ரொம்ப அழகியா இருக்கிறவளே, தேவலோகத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் ஆக்கும் நாங்கள் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. தேவர்களோடு டாக்டர்ஸ் ஆக்கும் நாங்கள். தேவர்கள் அவளுக்கு என்ன ஒரு தொந்தரவு இருந்தானாலும் நான் அதை சரி பண்ணி கொடுப்பேன். பூலோகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு டாக்டர்ஸ் இருக்கிற மாதிரி தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கு டாக்டர்ஸ் ஆக்கும் நாங்கள் 2 பேரும். அதை தெரிஞ்சுக்கோ. உன்னோடு கணவரை நாங்கள் ரொம்ப அழகனாயிருக்கிற ஒரு யுவாவாக்கி மாத்திடுறோம். 10வது ஸ்லோகம். ததஸ்த்ரயாணாமஸ்மாகம் பதிமேகதமம் ருணு சமானரூபதேஹானாம் மத்யே சாதுர்ய பண்டிதே. ஹே சாதுர்ய பண்டிதே, ரொம்ப ரொம்ப சாதுர்யம் இருக்கிறவளே, ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிறவளே, சாமர்த்தியம் இருக்கிறவளே. அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணும்? உன்னோடு கணவரை நாங்கள் எங்கள மாதிரி ரூபத்துல யௌவன பிராயத்தில் ஆக்கிடுறோம், யுவாவாக்கி மாத்திடுறோம். பார்க்கறதுக்கு எங்க 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி நாங்கள் 2 பேரும் இருப்போமோ அதே மாதிரி உன்னோட கணவரையும் மாத்திடுறோம். அதுக்கப்புறமா நீ பார்க்கறத நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். ரூபத்திலையும் பாவத்திலையும் எல்லாம் எங்களை பார்த்தா உனக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்காது. அதுக்கப்புறமா எங்க 3 பேரை ஒரு சேர நாங்கள் ஒட்டுக்க நிற்போமே, அப்படி நிற்கிறத அதுலேருந்து நீ செலக்ட் பண்ணி கணவராயிட்டு சிகரிச்சுக்கோ. 11வது ஸ்லோகம். சா தயோர்வஜனம் ஸ்ருத்வா, சா தயோஹோ வஜனம் ஸ்ருத்வா விஸ்மிதா ஸ்வபதிம் ததா கத்வா உவாச கத்வோவாச தயோர்வாக்யம் தாப்யாம் உக்தம் யதல்புதம். அவ 2 பேரும் சொன்னதை கேட்டுட்டு அஸ்வினி தேவர்கள் தேவலோகத்து வைத்தியர்களாக்கும். அவ இப்போ அந்த ராஜகுமாரிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு ராஜகுமாரிக்கு ஆச்சரியமாச்சு. உடனடியா கணவர்கிட்ட ஓடி போனா. എന്നിട്ട് இந்த மாதிரி தேவலோகத்திலேருந்து 2 வைத்தியர்கள் வந்திருக்கா, அவ இப்படி விஷயத்த சொன்னா உங்களை யௌவன பிராயத்துல மாத்தி தரேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் 3 பேரையும் ஒரு சேர பார்த்து அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோ உன் கணவர் ஆகும் அப்படின்னு உனக்கு உன்னோட எபிலிட்டியால நீ கண்டுபிடிச்சுக்கோ இப்படின்னாக்கும் அவா சொன்னா. அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தன்னோட கணவர்கிட்ட சொன்னா. சுகன்யோ வாஜா, சுகன்யை கணவர்கிட்ட சொன்னா. 12வது ஸ்லோகம். स्वामिन् सूर्यसुदौ देवौ सम्प्राप्तौ च्यवनाश्रमे दृष्टौ
மயா திவ்யதேஹோ நாசத்யோ பிருகுநந்தனா. சுவாமி அப்படின்னு கூப்பிடுறா கணவரை. பிருகுநந்தனா அப்படின்னு கூப்பிடுறா. சூரியபுத்திரர்களான 2 தேவர்கள் செவனாசிரமத்துக்கு வந்திருக்கா. ரொம்ப ரொம்ப திவ்ய ரூபமா இருக்கா அந்த அஸ்வினி தேவர்கள். அவளை நான் பார்த்தேன். 13வது ஸ்லோகம். வீட்சிய மாம் சாரு சர்வாங்கீம் ஜாதௌ காமாதுரௌ உபௌ கதிதம் வஜனம் சுவாமின் பதிம் தே நவயௌவனம். ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற என்ன பார்த்துட்டவா 2 பேரும் அட்ராக்ட் ஆயிட்டா என்கிட்ட. சுவாமின் கூப்பிட்டு சொல்லறா. அவா என்கிட்ட சொன்னா கேளுங்களேன், உன்னோடு கணவரை நாங்கள் யௌவன பிராயத்தில் ஆக்கிறோம். 14வது ஸ்லோகம். திவ்யதேகம் கரிஷ்யாவஹ சக்ஷுஷ்மந்தம் முனிம் கில ஏதேன சமயேன அத்ய தம் ஸ்ருணு த்வம் மயா உதிதம். திவ்யதேகம் கரிஷ்யாவச்சக்ஷுஷ்மந்தம் முனிம் கில ஏதேன சமயேனாத்ய தம் ஸ்ருணு த்வம் மயோதிதம். திவ்ய சரீரத்தோடு கூடிட்டு பார்வை உள்ளதாயிட்டு உங்களை மாத்தித்தரோம் அப்படின்னாக்கும் அவா சொன்னது. ஆனா அவா சொன்னதுல ஒரு கண்டிஷனும் இருக்கு. அவா ஒரு கண்டிஷன் அதுக்கு போட்டிருக்கா. அந்த நிபந்தனை அதை ஏத்துண்டானா அவா உங்களை நல்ல பூர்ண ஆரோக்கியத்தோடு கூடிட்டு நித்திய யௌவன பிராயத்தில் ஆக்கி தரேன்னாக்கும் சொன்னது. அவளை மாதிரியே பார்க்கறதுக்கு அழகோடு கூடிட்டு யௌவன பிராயத்தில் ஆக்கி தரேன்னு சொன்னான். அது என்ன வாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன் கேளுங்களேன். 15வது ஸ்லோகம். சம அவயவரூபம் ச கரிஷ்யாவபதிம் தவ. கரிஷ்யாவஹ பதிம் தவ தத்ர த்ரயாணாம் அஸ்மாகம் பதிம் ஏகதமம் வ்ருணு. உன்னோடு கணவரை நாங்கள் சரீர கடனையிலையும் ரூபத்திலையும் எங்களுக்கு துல்லியமாக்கி திருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம் நீ உன்னோட கணவர் ஆராக்கும் அப்படின்னு நீயே செலக்ட் பண்ணி தீர்மானம் பண்ணிக்கோ. நீ ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிறவளாக்குமே, அங்க 3 பேர் ஒரே மாதிரி நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு நீ உங்க கணவர் ஆராக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஸ்வீகரிச்சுக்கோ. இப்படியாக்கும் அவா சொன்னா. 16வது ஸ்லோகம். தது ஸ்ருத்வா அகம் இஹ ஆயாதா தச்ருத்வாஹமிஹாயாதா பிரஷ்டும் த்வாம் காரியமல்புதம் கிம் கர்த்தவ்யமதசாதோ ப்ரூஹ்யஸ்மின் காரிய சங்கடே. அதை கேட்டுட்டு அந்த வார்த்தை உங்ககிட்ட சொல்லறதுக்காக்கும் நான் இப்போ இங்க வந்தது. இந்த இக்கட்டான சிச்சுவேஷனில் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சல்குணம் இருக்கிறவரே
நீங்களே எனக்கு சொல்லி தாருங்கோ, நீங்க சொல்லறபடி நான் கேட்கிறேன். அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? 17வது ஸ்லோகம். தேவமாயாபிதுர்ஞேயா ந ஜானே கபடம் தயோ ததாஜ்ஞாபய சர்வஜ்ஞா தத்கரோமி தவேப்சிதம். அவ இப்படியெல்லாம் என்னோட முன்னால வந்து சொன்னாலே அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்கிற பகவானோடு மாயையாக்குமோ? அப்படி இல்லைன்னா ஆராதும் என்னை ஏமாத்துறாளோ? இது ஒன்றும் எனக்கு தெரியலை. அதனால சர்வஜானியான நீங்கள் சொல்லறபடி நான் கேட்கிறேன். உங்களோட மனசுல என்னவாக்குமோ ஆக்ரகம், அதை சொல்லுங்கோ, நான் அதை செய்யறேன். நீங்கள் எனக்கு ஆஜ்ஞை பண்ணுங்கோ, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அதுக்கு செவன மகர்ஷி பதில் சொல்றார் மனைவிக்கு. செவன உவாச்ச. 18வது ஸ்லோகம். கச்ச காந்தேத்ய நாசத்யௌ வஜனான் மம சுவ்ரதே ஆனயஸ்வ சமீபம் மே சீக்ரம் தேவபிஷக்வரௌ. கச்ச காந்தே அத்ய நாசத்யௌ வஜனான் மம சுவ்ரதே ஆனயஸ்வ சமீபம் மே சீக்ரம் தேவபிஷக்வரௌ. ரொம்ப ரொம்ப நல்ல குணகணங்கள் இருக்கிறவளே, பதிவிரதையாய் இருக்கிறவளே, நான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த அஸ்வினி தேவர்கள்கிட்ட போய் சொல்லு. நாசத்யௌ அப்படின்னு சொன்னது அஸ்வினி தேவர்களாக்கும். நாசத்யன் தஸ்ரா இதாக்கும் அஸ்வினி தேவர்களோட பேரு. அவ ட்விங்ஸா இருக்கிறதுனால நாசத்யௌ அப்படின்னு சொன்னா அவ ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சொன்னதாயிட்டாக்கும் அங்க சொல்லப்படுறது. அவ ரெண்டு பேரும் ட்விங்ஸ் ஆக்குமே. அதனால நாசத்தியனை வர சொல்லு, தஸ்ரனை வர சொல்லு அப்படின்னு சொல்லண்டா. ரெண்டு பேரையும் ஒரு சேர சேர்த்தி நாசத்யௌ அப்படின்னு சொன்னார். ஆனயஸ்வா அவளை வர சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லி வர சொல்லு. എന്നിട്ട് அந்த தேவலோகத்து வைத்தியர்களை என் பக்கத்துல கூட்டிண்டு வா அப்படின்னு செவன மகர்ஷி சுகன்யக்கு சொல்றார். എന്നിട്ട് சொல்றார் 19வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் செவன மகர்ஷி சொல்றதாக்கும். 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். செவன மகர்ஷி சொல்றார் 19வது ஸ்லோகம். கிரியதாமாஷு தத்வாக்யம் நாத்ர கார்யா விசாரணா. அவ சொன்னபடி செஞ்சுக்கோ, அத இனி ரொம்ப யோசனை பண்ணிட்டு நிக்கண்டா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். 19வது ஸ்லோகத்துல 2வது லைன். ஏவம் சா சமனுஜ்ஞாதா தத்ர கத்வா வஜோ ப்ரவீத். அப்படி செவன மகர்ஷி சம்மதம் தெரிவிச்சோன சுகன்யை அஸ்வினி குமாரர்கள்ட்ட போயிட்டு இப்படி சொன்னான். 20வது ஸ்லோகம். கிரியதாமாஷு நாசத்யௌ சமயேன சுரோத்தமௌ தச்ருத்வா சாஸ்வினௌ வாக்யம் தஸ்யாஸ்தௌ தத்ர ஜாகதௌ. கிரியதாம் ஆஷு நாசத்யௌ சமயேன சுரோத்தமௌ சுர உத்தமௌ தது ஸ்ருத்வா ச அஸ்வினௌ வாக்யம் தஸ்ய
ആസ്തൗ തത്ര ച ആഗതൗ. അശ്വിനി ദേവർകളെ, தேவசிரேஷ்டர்களே, உங்களோட கண்டிஷன் என்னவாக்குமோ அதை நான் சம்மதம் தெரிவிச்சிருக்கேன். என் கணவர் அதுக்கு சம்மதிச்சுட்டார். அதனால நீங்கள் சொன்னேனே, என்னோட கணவருக்கு கண் பார்வை கொடுக்கிறேன், உங்களை மாதிரியே அழகு இருக்கிறவராயிட்டு மாத்திரேன்னுலாம் சொன்னேனே, நீங்கள் அதுக்கான வேலையை பாருங்கோ அப்படின்னு அவள் சொன்னதை கேட்டு அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தா. 21வது ஸ்லோகம். பூஜது ராஜபுத்ரேம் தாம் பதிஸ்தவ விஷத்வபா ரூபார்த்தம் ச்யவனஸ்தூர்ணம் ததோம்ப பிரவிவேஷஹ. அவ ராஜகுமாரிட்ட சொன்னா, உன்னோட கணவர் இப்ப இருக்கிற வார்த்தக்கிய பாவம் போய் கண்ணெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஆயிட்டு அந்த தடாகத்துல இறங்கி முங்கட்டும், குளிக்கட்டும், முழுகட்டும். அதை கேட்ட செவன மகர்ஷி அதி சீக்கிரம் தண்ணீர இறங்கி முழுகினார், முங்கி குளிச்சார். 22வது ஸ்லோகம். அஸ்வினாவபி பச்சாத் பிரவிஷ்டௌ சர உத்தமம் ததஸ்தே நிஸ்ருதாஸ்தஸ்மாத் சரசஸ்தச்சனாத்ரயா. அஸ்வினௌ அபி பச்சாத் தத் பிரவிஷ்டௌ சர உத்தமம் ததஹ தே நிஸ்ருதாஹ தஸ்மாத் சரசஹ தட்சணாத் த்ரயஹ. சுகன்யையோடு கணவரான செவன மகர்ஷி அந்த தடாகத்துல பொய்கையில இறங்கி முங்கினோன அவருக்கு பின்னால அஸ்வினி தேவர்களும் அந்த பொய்கையில இறங்கி முழுகினான். அதுக்கப்புறம் அந்த பொய்கையிலேருந்து 3 பேரு உயர்ந்து வந்தா ஒரே மாதிரி ரூபத்துல. செவன மகர்ஷி பார்க்கறதுக்கு அஸ்வினி குமாரர்களை மாதிரியே இருந்தார், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. 23வது ஸ்லோகம். துல்லிய ரூபா திவ்ய தேஹா யுவான சத்ருஷா கிலா திவ்ய குண்டல பூஷாட்யா சமானாவயவாஸ்ததா. சமான அவயவாகா ததா. அந்த சரசுலேருந்து ஏறி வந்தோன, சரசு சொல்றது பொய்கை, அதுக்குள்ளேருந்து முழுகி எந்திரிச்சோன 3 பேரும் தேவர்கள மாதிரி சரீரம் இருக்கிறவாளும் யௌவன பிராயத்தில் இருக்கிறவாளும் 3 பேரையும் തമ്മിൽ எந்த ஒரு വ്യത്യാസവും ഇല്ലാത്തതായിട്ടും തുല്യ രൂപത്തോടു കൂടിയിട്ടും ദിവ്യ കുണ്ടല ആഭരണ அலங்காரங்களெல்லாம் அணிஞ்சின்றிருக்கிறவாளுமான அவ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற சரீரங்களோடு கூடிட்டு இருந்தா. முகம், ரூபம், பாவம், அலங்காரம், ஆபரணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு சில திங்ஸ்களை பார்த்தானா அவ கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு ஒற்றுமையா இருப்பா பார்க்கறதுக்கு ஒரே ரூபத்துல. அவ கூட ரொம்ப மிங்கிளா இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அவளை அடையாளம் தெரியும். அதே மாதிரி இப்ப 3 பேரும் ஒரே மாதிரி
எப்படி கண்டுபிடிக்கிறது? 24வது ஸ்லோகம். தே அப்ருவன் ते ब्रुवन् सहिदा सर्वे वृणीष्वरवर्णिनि अस्मागमीप्सिदं भद्रे पदिं त्वममलानने. अस्मागम् ईप्सिदं भद्रे पदिं त्वम् അമലാനനെ. അവ എല്ലാം ഒരു ചേരെ ചൊന്ന, 3 പേരും ചേർന്നപ്പുറം ചൊന്ന. മംഗളസ്വരൂപിണി, எங்க 3 பேரில் உனக்கு ஆரையாக்குமோ பிரியம், நீயே செலக்ட் பண்ணிக்கோ, உன்னோட கணவராயிட்டு സ്വീകരിச்சுக்கோ. அஸ்வினி தேவர்கள் மட்டுமல்ல அங்க பேசினது, செவன மகர்ஷி முழுகினாரே அதுக்குள்ள, அவரும் இப்ப அஸ்வினி தேவர்களை மாதிரியே ரூப சௌந்தரியத்தோடு கூடி நிற்கிறாரே, அவரும் சேர்ந்து ஒரே സ്വരത്തിൽ യാക്കും சொன்னது. அதனால கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? 25வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈൻ, അവ 3 പേരും ചേർന്ന് சுகன்ய கிட்ட சொல்லறதும், 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறதுமாக்கும். யஸ்மின் வாப்யதிகா ப்ரீதிஸ்தம் விருணுஷ்வரானனே. யஸ்மின் வா அபி அதிகா பிரீதிஹி தம் பிரீதிஸ்தம் விருணுஷ்வரானனே. ஏ அழகி, உனக்கு ஆரிட்டியாக்குமோ ரொம்ப பிரீதி தோணுறது? எங்க 3 பேரில் ஜாஸ்தியான பிரீதி ஆரிட்ட தோணுறதோ அவளை நீ സ്വീകരിச்சுக்கோ. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். வியாச உவாச சா திருஷ்ட்வா துல்ய ரூபாம்ஸ்தான் சமான வயசஸ்ததா. சா திருஷ்ட்வா துல்ய ரூபான் தான் சமான வயசஹா ததா. 3 பேരെയും തുല്യ രൂപത്തിലെയും തുല്യ പ്രായത്തിലെയും സാ അവൾ, அந்த சுகன்யை திருஷ்டுவா பார்த்துட்டு,